வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தூய்மை பணியாளர்களை உடனே அப்புறப்படுத்துங்கள், நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது சென்னையை அழகாக பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தூய்மை தொழிலாளர்களின் பணியாகும். இந்த சூழ்நிலையில் சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணியாளர்களை தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கும் முடிவை மாநகராட்சி எடுத்துள்ளது. இதன் காரணமாக பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களின் பணி நிரந்தரம் மற்றும் ஊதியம் பாதிக்கப்படும் என்ற அச்சம் தெரிவித்துள்ளனர். இதற்கடுத்து கடந்த 13 நாட்களாக சென்னை மாநகராட்சிக்கு முன்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநகராட்சியின் ஒப்பந்த ஊழியர்களாக மாதம் ரூபாய் 22,950 பெற்று வந்தவர்களுக்கு தனியார் நிறுவனங்களின் கீழ் பணியாற்றினால் ரூபாய் 16,950 அல்லது பிடித்தம் போக 12,500 மட்டுமே கிடைக்கும் என்றும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் தற்பொழுது பெற்று வரும் ஊதியம் 22,950 குறைக்கப்படுமானால் பணி பாதுகாப்புடன் தொடர வேண்டும் என வலியுறுத்தினர். அரசு சார்பாகவும் தூய்மை பணியாளர்களிடம் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இருந்தபோதும் தங்களின் முடிவில் எந்தவித மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசின் சார்பில் தூய்மை தொழிலாளர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் எனவும் பணி பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தங்கள் முடிவில் உறுதியாக இருந்த தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம் மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பாக வழக்கு விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் காரணமாக மக்கள் பாதிக்கப்படுவதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. பொதுமக்கள் நடந்த செல்லும் வழி பாதையில் அடைத்து போராட்டம் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகில் மருத்துவமனை உள்ளதால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசின் தரப்பில் கூறப்பட்டது. இதனையடுத்து தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை அகற்ற நீதிபதிகள் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசோ தூய்மை பணியாளர்களை அகற்ற போலீசாரை பயன்படுத்தும் திட்டம் அரசிடம் இல்லை எனவும் தூய்மை பணியாளர்களே கலைந்து செல்ல வேண்டும் என எதிர்பார்த்ததாக தமிழக அரசு சார்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனவே நீதிமன்றம் உத்தரவை அடுத்து தூய்மை பணியாளர்கள் அடுத்து கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.